உங்களை யாராவது திட்டுறாளா? ரொம்ப வசவு வார்த்தையில் பேசின்னு இருக்காளா? அவள் முன்னாடி நீங்கள் கண் கலங்கிண்டு அவளை திருப்பி பேசிட்டு நிற்காதே. நீங்கள் அந்த இடத்துலையே உங்கள் விருப்பமான சுவாமி என்னவோ அவர் பேரை சொல்லிட்டு சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், இல்லையா உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லிவிட்டு அவள் அர்ப்பணம்னு சொல்லிட்டு இப்போ நகர்ந்து போயிட்டே இருங்கோ. திரௌபதிக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே அவளை தன்னை மீறி கோவிந்தான்னு கூப்பிட்ட அப்புறம் தான் உதவிக்கு வந்தார். நீ உன் பலத்தை கொண்டு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா யாரும் உனக்கு நிற்க மாட்டா, சுவாமி நிற்க மாட்டா. அதனால் சுவாமியை நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு போங்கோ. கண்கூட பலன் தெரியும். உங்களுக்கு அவர் துணையாக நிற்பாருங்கிறது. யார் என்ன பேசினாலும் பதில் பேசுகிறத முதல்ல நிறுத்தி பாருங்கோ. அப்புறம் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு வேல்யூபிள் இருக்குது, சுவாமி உங்களுக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணுறான்னு கண்கூட நீங்கள் பார்க்கலாம். இது நிதர்சனமான உண்மை. அனுபவித்து பாருங்கோ. வீண் பிரச்சனையிலேருந்து விலகி